أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله மூன்றாவது பயிற்சி இக்ரா வக்துப் இக்ரா வக்துப் இக்ரா வக்துப் எழுது மற்றும் படி. வாவ் என்றால் மற்றும் மேலும். எழுது மற்றும் படி. எழுது மேலும் படி. ரீட் அண்ட் ரைட். இக்ரா வக்துப் படியுங்கள். ஹாதா கலமுன் சொல்லுங்கள். ஹாதா கலமுன் மூன்று முறை. இதையும் படியுங்கள். ஹாதா மஸ்ஜிதுன் ஹாதா மக்தபுன். நீங்கள் இப்பொழுது இதை மக்தபுன் என்று படிக்கிறீர்கள். எவ்வாறு உங்களால் சரியாக படிக்க முடிகிறது? இதற்கு காரணம் என்ன என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால், ஏற்கனவே மக்தபுன் என்கின்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்துவிட்டது. அதை நீங்கள் பல நூறு முறை சொல்லி உங்களுடைய மொழி கற்கும் கருவி மூளையில் இருக்கிறது அல்லவா, அதிலே பதிய வைத்து விட்டீர்கள். இப்பொழுது இதை நீங்கள் மறந்தும் கூட முக்துபுன் முக்திபுன் முக்திபன் என்றெல்லாம் படிக்க மாட்டீர்கள். மாறாக இதை மக்தபுன் என்றுதான் படிப்பீர்கள். ஹாதா மக்தபுன் ஹாதா மக்தபுன் இது ஒரு மேஜையாகும். ஹாதா குர்சியுன் இது ஒரு நாற்காலியாகும் அல்லது இது ஒரு ஆசனமாகும். இதில் உயிர் குறியீடுகள் இல்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹாதா குர்சியுன். மா ஹாதா? ஹாதா சரீருன். ஹாதா சரீருன் இது ஒரு கட்டிலாகும். மா ஹாதா இது என்ன? ஹாதா மிஃப்தாஹுன். மிஃப்தாஹுன் மிஃப்தாஹுன். ما هذا؟ هذا مفتاح. هذا مفتاح. இதில் மீன் மேல் மீனுடைய உயிர் குறியீடாக என்ன இருக்கிறது? மீனுடைய உயிர் குறியீடாக வேர் இருக்கிறது, கசரா. இதை நீங்கள் முஃப்தாஹுன் என்று மஃப்தாஹுன் என்று தவறுதலாக படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் பலமுறை சொல்லி பயிற்சி எடுத்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வராது உங்களுக்கு. அடுத்ததாக இதே போல உங்களுடைய இந்த பயிற்சியில நீங்கள் எந்தெந்த வாக்கியங்களை எந்தெந்த வார்த்தைகளை எல்லாம் பார்க்கிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் 3 முறை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். லா ஹாதா மஸ்ஜிதுன் இல்லை இது ஒரு மஸ்ஜித் ஆகும். ஹாதா பைத்துன் இது ஒரு வீடா? மன் ஹாதா. இப்போது நாம் அடுத்த பகுதிக்கு போகிறோம். முதலில் நாம் மா ஹாதா என்று பார்த்தோம். அது அக்ரிணை என்று தமிழில் சொல்லுகிறோம் அல்லவா, அதற்கு ம ஹாதா இது என்ன இது என்ன என்று. ஆக இந்த ஹாதா என்னும் சொல் உயர்திணைக்கும் வரும் அக்ரிணைக்கும் வரும். இது இவர் இவன் இது மூன்றுக்குமே ஹாதாவை பயன்படுத்தலாம். ஆனால் ந என்ற கேள்வி அக்ரிணையை பார்த்து மட்டும்தான் நீங்கள் கேட்க வேண்டும். உதாரணத்திற்கு உங்கள் அருகிலே ஒரு பையன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனை பார்த்து மாஹாதா என்று கேட்கக்கூடாது. அவனை பார்த்து மன்ஹாதா இவன் யார் என்று கேட்க வேண்டும். உயர்திணைக்கு மண் அக்ரிணைக்கு மா. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாம் மன்ஹாதா உயர்திணைகளை எவ்வாறு சுட்டுவது என்று தெரிந்து கொள்ளப் போகிறோம். இவர் யார்? மன் ஹாதா? ஹாதா தபீபுன். ஹாதா தபீபுன். ஹாதா தபீபுன் இவர் ஒரு மருத்துவர் ஆவார். மின் ஹாதா இவன் யார்? ஹாதா வலதுன் இவன் ஒரு பையன் ஆவார். ஹாதா வலதுன் இவன் அல்லது இவர் ஒரு பையனா? இவர் பெரியவராக இருக்கிறார், இவரை பார்த்து பையன் என்று சொல்ல முடியாது. எனவே லா ஹாதா ரஜுலுன் இல்லை இவர் ஒரு மனிதர்.
மன் ஹாதா, இவர் யார் அல்லது இவன் யார்? ஹாதா தாலிபுன், இவன் ஒரு மாணவன் ஆவான். ஹாதா வலதுன், இவர் ஒரு பையனா? இல்ல. ஹாதா ரஜுலுன், இல்லை, இவர் ஒரு மனிதர் ஆவார். மா ஹாதா, இது என்ன? ஹாதா மஸ்ஜிதுன், இது ஒரு மஸ்ஜித் ஆகும். மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா தாஜிருன், இவர் ஒரு வியாபாரி ஆவார். இதற்கு என்ன கேட்பது? இது அதிர்ணையா உயர்திணையா? சிந்தித்து சொல்லுங்கள். ஹாதா கெல்புன், ஹாதா கல்புன், இது ஒரு நாயாகும். ஹாதா கெல்புன், இது ஒரு நாயா? ல. ஹாதா கித்துன், ல. ஹாதா கித்துன், இல்லை, இது ஒரு பூனையாகும். ஹாதா ஹிமாருன், இது ஒரு கழுதையாகும். ஹாதா ஹிமாருன், இது ஒரு கழுதையா? லா. ஹாதா ஹிசானுன், இல்லை, இது ஒரு குதிரையாகும். ஹாதா, வ என்று சொன்னால் மேலும். மா ஹாதா, மேலும் இது என்ன? ஹாதா ஜமலுன், இது ஒரு ஒட்டகமாகும். மா ஹாதா, ஹாதா தீக்குன், இது ஒரு சேவலாகும். மன் ஹாதா, இவர் யார்? ஹாதா முதர்ரிசுன், இவர் ஒரு ஆசிரியராவார். நன்கு கவனியுங்கள். ராவுக்கு மேலே ஒரு குறியீடு இருக்கிறது. அது ஆக்சுவலாக அது ராவுக்கு மேல் இருக்கிறது. ஆனால் ஷத்து எனும் குறியீட்டின் கீழே இருக்கிறது. அது கசரா என்று படிக்க வேண்டும், ஜேர் என்று படிக்க வேண்டும், முதர்ரி என்று படிக்க வேண்டும். இதை முதர்ரா என்று படித்து விடக்கூடாது. ஷத்துக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் முதர்ர என்று படிப்போம். இதை முதர்ரி என்று தான் படிக்க வேண்டும். முதர்ரிசுன், முதர்ரிசுன், முதர்ரிசுன் என்று தான் படிக்க வேண்டும். இந்தியாவில் அச்சிடப்படக்கூடிய அரபி நூல்களில் மற்றும் குரான் பிரதிகளில் இந்த ஜேர் கசரா எனும் குறியீடு ராவுக்கு கீழே தான் போடப்பட்டிருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாதா முதர்ரிசுன், ஹாதா முதர்ரிசுன், ஹாதா முதர்ரிசுன். ஹாதா கமீசுன், இது ஒரு சட்டையா? ல. ஹாதா மிண்டீலுன், இல்லை, இது ஒரு கர்ச்சீஃப் ஆகும், இது ஒரு கைக்குட்டையாகும். பயிற்சி. இக்ரா வக்துப், ரீட் அண்ட் ரைட். படி, மேலும் எழுது. படியுங்கள் பார்ப்போம். மா ஹாதா, ஹாதா கலமுன், 3 முறை. ஹாதா கெல்புன், இது ஒரு நாயாகும். மின் ஹாதா, யார் இவர்? ஹாதா தபீபுன். ஹாதா ஜமலுன், இது ஒரு ஒட்டகமாகும். ஹாதா கெல்புன், இது ஒரு நாயா? லா. ஹாதா கித்துன், இல்லை, இது ஒரு பூனை. ஹாதா தீக்குன், இது ஒரு சேவல் கோழியா? நாம், ஆமாம். ஹாதா ஹிசானுன், இது ஒரு குதிரையா? லா. ஹாதா ஹிமாருன், லா. ஹாதா ஹிமாருன், இல்லை, இது ஒரு கழுதையாகும். ஹாதா மிண்டீலுன், இது ஒரு கைக்குட்டையாகும். ஹாதா வலதுன், நாம், ஆமாம். இது ஒரு பையனா என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இவன் ஒரு பையனா? ஹாதா வலதுன், இவன் ஒரு பையனா? ஆமாம். மன் ஹாதா? ஹாதா ரஜுலுன், இவர் யார்? இவர் ஒரு மனிதன்.